பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறானே, இவனை பார்த்தா கெட்டவன் மாதிரியே தெரியலையே. 2 பேருக்குள்ளேயும் பத்த வச்சுட்டியா பரட்ட. வீரா வீரா, எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. ஐயா, நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம தான் டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போதும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க நொந்து போவாங்க. ஏற்கனவே உங்களால அவங்க பட்டதெல்லாம் போதாதா? ஏம்மா, உன் மேல சத்தியமா நான் எதுவும் அப்பா, பண்ணல. வேணாம், விட்டுரு. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பாப்பா, வாங்கண்ணே. பாப்பா சொல்லுங்கண்ணே. என்ன வேலை பண்ணிருக்க நீ? எல்லாம் அது வந்து மச்சான், நான் பாப்பான்னு பீப்பானா உன்கிட்ட பேசுகிறேன். நீ கிளம்பு. நீ இந்த குடும்பமே சரியில்லை. தேவையில்லாம பொண்ணு எடுத்து கஷ்டப்படுறான். என்ன டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கியா நீ? ம். பாப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாண்டியனோட சாவுக்கு இந்த பையன் தான் காரணம். எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் அடிச்சு தூக்கணும்னு முடிவு பண்ணேன். கொள்ள காண்டில் இருந்தா நான் இவன் மேல. அப்ப இவன் அப்பா, அதான் மாமா, தான் பொள்ளன்னு கூட பார்க்காம எப்ப இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாரோ அப்பவே இந்த குடும்பத்து மேல எனக்கு ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு, ஒரு மரியாதையும் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் தான் நீங்க 3 பேரும் வாக்கப்பட்டிருக்கீங்க. நீ, கண்மணி, இருந்தா. நீங்க 3 பேரும் பாண்டியனோட உசுரு. நீ சொல்லு, நீ இப்ப ஒரு விஷயம் பண்ணிருக்கிய, நீ பண்ண விஷயம் பாண்டியனுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? எனக்கு இருக்குமா, எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குதுன்னா உன் அண்ணனுக்கு வலிச்சிருக்கோம்ல. இல்லண்ணா, நீ எப்படிமா அது? இல்லண்ணா. சரி, உட்கார். மாறன் மேல நம்ம எல்லாருக்குமே கோவம் இருக்கு. எனக்கு நிறைய கோவம் இருந்தது. ஆனா இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு புரியுது. சரி, உனக்கு என்ன கோவம்? இல்ல, இப்போ இந்த கேள்வி நான் என்ன கேட்டுக்கிட்டேன், அதே கேள்வி இப்போ உன்ன கேட்கிறேன், அவ்வளவுதான். உன்னோட கோவத்துக்கான காரணம் அக்கா கண்மணிய அவன் அங்க கூட்டிட்டு போனது. இப்போ கண்மணி அவன் வற்புறுத்தி அங்க கூட்டிட்டு போனானா? இல்ல இல்லனா அங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கண்மணி அவனை நம்பி அங்க போச்சா? போயிருக்க மாட்டான். அப்ப இவன் என்னமா பண்ணுவான்? இப்ப அவங்க போய் பேசலாம் தான் போயிருக்காங்க. போன இடத்துல நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. அது எதுவுமே அவன் கையில இல்ல. இப்போ எல்லா விஷயத்திலயும் நான் இப்ப என்ன பண்ணேன்னா, மாற இடத்துல என்ன வச்சு சில விஷயத்த நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஓ மேலேயோ, கண்மணி மேலேயோ, இல்ல பிருந்தா மேலேயோ யாராவது கைய வச்சாங்கன்னா, ஏதாவது பண்ண நினைச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான்லாம் எனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஈவரக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆம்பளை பொம்பளைலாம் பார்க்க மாட்டேன், போட்டு தொட்டு போயிட்டே இருப்பேன். அதுதானே அவனும் பண்ணியிருக்கா. இப்போ அதே இடத்துல என்ன தூக்கி போட்டு மாறனை தூக்கி போட்டு ஒன்றை வச்சுக்கோ. இப்போ ஒரு வேளை எனக்கோ இல்ல பாண்டியனுக்கோ இல்ல அங்க பிருந்தாக்கோ இல்ல கண்மணிக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த இடத்துல நீ இருந்தனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இல்லனா மாட்டேன். மாறன் என்ன பண்ணணும் அதான் நீ பண்ணிருப்ப. அப்புறம் எப்படிமா அவனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சொல்ல. அந்த இடத்துல நீ இருந்தனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இல்லனா மாட்டேன். மாறன் என்ன பண்ணணும் அதான் நீயும் பண்ணிருப்ப. அப்புறம் எப்படிமா அவனுக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நம்ம எல்லாம் சாதாரண மனுஷனுங்கம்மா. நம்ம சில நேரங்கள்ல நம்மள மீறி உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பண்ணிடுவோம். நம்ம எந்திரம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்தோட நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன்.
இந்த மாறம் பையன் இருக்கான்ல, ம். அவனுக்கு நீ நான் உசுர. இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சா, உனக்கும் மாறன்னா உசுர. அதை நீ மறைக்கிற எனக்கு தெரியும், பரவாயில்ல. பாப்பா, இந்த உலகத்துல நல்லவன்றது எவனுமே கிடையாது. எவ்வளவு நல்லவன் அப்படின்ற அளவுகோலே கிடையாது. எவ்வளவு கெட்டவன் அப்படின்ற அளவுகோலே. இப்போ இவன் ஒரு 60% கேட்டவன், இவன் ஒரு 50% கேட்டவன். அப்படிதான் நல்லவன்லாம் எவனுமே இல்லை. எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சூழ்நிலை மட்டும்தான் காரணம். ஆனா நான் இப்போ உனக்கு உண்மையை சொல்லட்டுமா? நான் பார்த்த ஒரே நல்லவன் மாறன். அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி அவனை மாதிரி ஒரு இழிச்ச மயம் உனக்கும் கிடைக்க மாட்டான். அவன் நல்லவன்மா, என்னை விட நல்லவன். உண்மையை சொல்ல போனா உன் அண்ணனை விட நல்லவன். இவன் என் உயிர் நண்பன் மட்டும் இல்லை, அதுக்கும் மேல. பாப்பா, அவன் வேற நான் வேற இல்லைன்னு தானே நினைக்கிறேன். இல்லைன்னு. இப்போ பாண்டியன் உயிரோட இருந்தானா அவன் என்ன சொல்லுவானோ அதை தான் வெற்றியும் சொல்லுவான்னு நம்புறல்ல. அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? போ போ. அண்ணே, கழிச்சு போடு. அண்ணே, உன் அண்ணன் சொன்னா நீ கேப்பல்ல. கேப்ப. உன் அண்ணன் நான் சொல்றேன், கிழிச்சு போடு. வெற்றி ஆயில உன் அண்ணன் பாண்டிய நான் சொல்றேன், இப்ப கிழிச்சு போட போறியா இல்லையா வீரா? அண்ணன் பாண்டிய ரொம்ப சந்தோஷப்படுவாமா. நல்லா இரு. மச்சான், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, திட்டுங்க, அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க, அதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனா வீரா எதுவும் சொல்லாதீங்க. டேய், ஓவரா பண்ணாத, புரியுதா? அவ என் தங்கச்சி. தங்கச்சி தான் இருக்கட்டும்,
அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் இருக்கேன். நான் இருக்கும்போதே அவளை திட்டுவீங்களா? மச்சான், அவ வேற வழி இல்லாம என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கா. ஆனா நான் நிச்சயமா சொல்றேன், அதுல அவ தப்பு எதுவுமே இல்லை. நான் தான் அவளை இந்த முடிவு எடுக்க வச்சுட்டேன். நான் ரொம்ப கேவலமானவன் மச்சான். யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், முன்கோபி, கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் மச்சான் நானு. அந்த தப்புக்கெல்லாம் ஒரு தண்டனை இருக்கணும்ல. ஜெயில் தண்டனை சாதாரண மச்சான், வாழ்நாளுக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்குதான் ஒரு உண்மையை சொல்றேன் மச்சான். நீங்க சொன்னது 100% கரெக்ட். உங்க தங்கச்சிக்கு எந்த வகையிலுமே நான் தகுதியான ஆள் இல்ல. டேய் போதும்டா, போதும். உண்மைதான். ஓவரா பேசினே இருக்கத, புரியுதா? எல்லாம் ஈர வெங்காயம் உங்களுக்கு தெரியும். சரி, உன் கதை நான் அதை சொல்லு. என்ன கதை? என்ன கதை அதை சொல்லு. என்ன பண்ண நீ? என்ன பண்ணேன்னா, உங்க தங்கச்சியை லவ் பண்ண, அவ பின்னாடியே சுத்தின. எங்க அம்மா மாதிரி இருக்காளே, எங்க அம்மாவோட இடத்த அவன் நிரப்பிடுவான்னு நினைச்சேன். ஆரம்பத்துல வீராக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா பழக 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 பிடிச்சிருச்சு. சேர்ந்தோம், வாழ்ந்தோம். ஆனா நான் நினைச்ச மாதிரி எங்க அம்மாவுக்கு நிகரான ஒரு ஆளா தான் அவ இருந்தா. ஆனா என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. உங்க மூத்த தங்கச்சி என் கண்ணு முன்னாடி ஒருத்தி கொலை பண்ணா. चांदनी रातों में तेरी यादों में खोए रहते हैं हम तेरे बिना, दिल की धड़कनों में तेरी बातों में बसा है प्यारा सा वो एहसास यहाँ। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। मैं तेरी यादों में खो जाता हूँ, तेरे बिना ये दिल बेहाल सा लगता है। तेरी हंसी की मीठी मुस्कान मेरी जिंदगी को सजा देती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरी बातों की खुशबू, तेरी यादों की छाया, हर लम्हा यहाँ तेरे साथ ही बिताना है। तू मेरी धड़कन, तू मेरा सांस दे, तेरे बिना जिंदगी। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। வேற வழி இல்லாம அவளை கொண்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். வந்து பார்த்தா எல்லாம் தலையில மாறி போச்சு. வீரா என்ன செத்துட்டதாவே முடிவு பண்ணிட்டா. இப்ப டைவர்ஸ் கேக்குறா. அவ கேக்குறது கரெக்ட் தான், தப்பு சொல்றதுக்கு இல்ல. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இதுல போய் சொல்றதுக்கு என்ன மச்சான் இருக்கு? ஆ, எல்லாம் உண்மைதான். பொய்யே இல்ல. ஆ, அப்பா 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 பொய்யோ, நீ நல்லவன் தான், ஆனா ஓவர் நல்லவனா இருக்கிறிய. என்னப்பா உன் கதை எனக்கு புரியவே மாட்டேங்குது. செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய தியாகி நீங்க. ஏடா, எதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தியாகம்? என்ன பெரிய கப்பை தூக்கி குத்துற போறாங்களா, இல்லை மெரினா பீச்சில் உனக்கு இதை செலவு வைக்க போறாங்களா? தியாகம் பண்ணலாம் சூப்பர் தான்டா. தியாகம் பண்ணிட்டு நாமளும் வாழணும், நம்ம ஆசைப்பட்டவங்களும் வாழணும். நீ ஒன்ன அழிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாழ முடியாது.
புரிஞ்சுதா? மாறா, நீ வேற நான் வேற கிடையாது. நம்ம ஒருத்தர் மேல பாசத்தை வச்சிட்டோம்னா அவங்களுக்காக நம்ம உசுரை கூட கொடுப்போம், தேவைப்பட்டா உசுரையும் எடுப்போம். பொண்டாட்டிக்காக நீயும் உன் உயிரை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நானும் என் உயிரை கொடுப்பேன்னு உனக்கு தெரியும். எல்லா வெற்றியும் மாறம் தான், எல்லாம் மாறணும் வெற்றி தான். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தா சத்தியமா மீறவே மாட்டேன்டா. நீ உன் பொண்டாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்திய மீறினியா? சொல்ற, பொண்டாட்டி சத்தியம் பண்ணி கொடுத்தல மீறினியா? இல்ல, அப்படியும் சொல்றதுக்கு இல்ல. மாறா, வார்த்தைக்கு முன்னாடி நான் சத்தியமா உன் மேல செம்ம காண்டில் இருந்து. உன்னால என் நண்பன் இறந்திருக்கான், உன்னால என் தங்கச்சி இறந்திருக்கான், உன்னால இன்னொரு தங்கச்சி வாழ்க்கை எழுதி நீ போய் ஜெயில உட்காந்துருக்க. உன்னை பார்த்த உடனே அப்படியே துண்டு துண்டு துண்டா வெட்டி உன்னை அப்படியே தூக்கி அவ்வளவு கடுப்புல தான்டா உன் மேல. ஆனா எப்போ உன்னை வெறுக்கிற என் தங்கச்சிக்காக அவன் மேல இருக்க கலங்கத்தை தொடச்சு அவளை மறுபடியும் சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு என்னையும் கூப்பிட்ட பாத்தியா? அப்பவே எனக்கு லைட்டா பிசுறு தட்டுச்சு. மாறா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ உசுரா மதிக்கிற என் தங்கச்சிக்காக என் தங்கச்சியே விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க. அதை நீ ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா, நீ என்னை விட நல்ல வேண்டாம். சத்தியமா சொல்றேன், நீ உண்மையான ஹீரோடா. நான் ஒத்துக்கிறேன்டா. உன் மனசுக்கு சத்தியமா எல்லாமே மாறும், நம்பு. அப்புறம் இந்த டைவர்ஸ் என்னன்னு யோசிக்கிற இரு. நான் மாறா அச்சதான் நினச்சியா? உன் டைவர்ஸ் பேப்பர் தான். ஆனால் பாத்தியா, சுக்கு நூறா கீச்சு போட்டதுக்கு அப்புறம் கூட உன் ஃபோட்டோ தங்கச்சி ஃபோட்டோ மட்டும் ஒன்றா இருக்குது. செம்ம இல்லை? டைவர்ஸு ஸ்வாஹா. ஆனால் இப்போ என்னன்னா வேற வழியே கிடையாது. என் தங்கச்சியோட தலையெழுத்து கட்சி வரைக்கும் உன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும். ஐயோ பாவம், பாட்டே பிட்டி, நீயும் என் தங்கச்சி கூட தான் வாழ்ந்து ஆகணும். உனக்கு ஏகப்பட்ட டெஸ்ட் வச்ச மாறா. ஆனா கடைசியில அந்த புரோக்கர் வரும்போது மட்டும் ஒரு வார்த்தை விட்ட பாத்தியா? வாழ்வோ சாவோ அது ஒருத்தி கூட தான். செம்ம பஞ்சு, எனக்கு இது நறுக்குன்னு உள்ள ஏறிடுச்சு. நீ என்ன வார்த்தையை சொன்ன உடனே உன் மேல இருக்க கோவலாம் போய் 1000 மடங்கு மேல மரியாதை வந்துடுச்சு எனக்கு. பார்த்துக்கோ, கட்சி வரைக்கும் நீ என் தங்கச்சி கூட தான் வாழணும். ஏதாவது சிலிமிசம் பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு மாதிரியான ஆளு, யோசிச்சுக்கோ. என்னடா அழுவுறியா? ஏய், என்னடா ஆம்பளை புள்ள அழுதுன்னுக்குற? டேய், உன் அழகே உன் சிரிப்பு தான்டா. சரி சரிடா. சினிமா படம் ஹீரோ மாதிரி இருக்கிற. ஏய், நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்டா. இல்லடா, நான் வந்ததுன்னு ஒரு மாதிரி கலாச்சி உன்னை ஒரு மாதிரிலாம் பேசிட்டேன்டா. நீ நிஜமாலுமே நல்லவன்டா. அதை நான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன்டா. தப்பாண்டா, மன்னிச்சிடுறா. என்ன மச்சான் நீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா? டேய், நீ எப்பெல்லாம் என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடு, அப்பெல்லாம் நான் வந்து திட்டிகிட்டே இருந்தேன்டா. ஒரு வாட்டி என்ன மச்சான்னு கூப்பிடேன். மச்சான் என்ன நீங்க? செம்மடா செம்மடா. நீ என்ன மச்சான்னு கூப்பிடும்போது நிஜமா பெருமை இருக்குடா. மச்சான், நீ கவலைப்படாத. என் தங்கச்சியோட இதயத்துல நீ கெத்தா சிம்மாசனம் போட்டு கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிற. யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள வெளியே இருந்தது வந்துச்சுன்னா, டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் போடலாம். ஒரு ஃபோன் கால் பண்ணு, 2 பேரும் சந்தோஷமா என்னைக்கு சொல்லி வாய முடியல ஃபோன் அடிக்குது பாத்தியா? யார் எனக்கு ஃபோன் அடிச்சு? இப்போ என் பொண்டாட்டி. ஏங்க சொல்லுங்க. இல்ல, வண்டி மிஸ் ஆகி வந்து இல்லைங்க, உங்க ஃபோன் அடிச்சு உங்க ஃபோனுக்கு. சாரிங்க, சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்க? ஏங்க நான் வந்துடுறேன் வரேங்க.
என்னடா? இல்ல நீங்க 2 நாள் விட்ட ரவுஸுக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, அததான் கேட்டேன். நான் என்னடா பண்றது? எந்த புருஷன்டா பொண்டாட்டிக்கு பயப்படாம இருந்துருக்கிறான்? நான் மட்டும் என்ன விதி விலக்கா? ஆ, ம், பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷன் மட்டும் தான்டா விளங்குவான். correct தான். ஏய், ம். சத்தியமா சொல்லண்டா, எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்குடா. இனிமேல் எதுவா இருந்தாலும் அண்ணா கூப்பிடு, கண்டிப்பா. சரியா? தங்கச்சிக்கிட்ட எதுவும் சொல்லாத, சொன்னா இங்க இருக்க வச்சிடும். ம், நான் கிளம்புறேன், ம். பாத்துக்கோ. செம்மடா தம்பி, சூப்பரா சூப்பரா. ம். வரேன். அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்க மச்சான். சரி மச்சான். அடியே எலிக்குட்டி. ஆ, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆ டோ ஏ, என்னடா? உன்னை புரிஞ்சிக்கவே முடியலக்கா. நீ ஏன் இந்த வீரா வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ண? அவ உன்னை தூக்கி உள்ள வச்சவக்கா. நம்ம சாம்ராஜ்யத்தையே அழிக்க நினைச்சவ. அக்கா 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 அக்கா. ஐயோ அக்கா, டேய், என்ன உள்ள தூக்கி வைக்கும் போது அவ ஒரு கலெக்டர். ஆனா நான் ரிலீஸ் ஆகும் போது அவ வெறும் ஆட்டோ டிரைவர். இந்த ராணி கிட்ட மோதணும்னா அவளுக்கு ஒரு தகுதி வேணும். இப்ப பாரு, இப்பவும் அவ கலெக்டர், அதே சைரன் வச்ச வண்டி. ஆனா இப்போ அவ கலெக்டர் போஸ்ட் அவளுக்கு நான் போட்ட பிச்சடா. அக்கா சூப்பர்க்கா நீ. டேய், நம்ம தொழிலோட மூலம் என்னடா? முதல்ல சர்க்கரைய போடணும், அப்புறம் அவங்கள போடணும். அதான் வீராவுக்கு கொடுத்து கெடுக்க போறேன். எப்படி? ம் நல்லா இருக்குக்கா. நம்ம தர்மப்படி இதான கரெக்ட்? ஆமாக்கா. அமீர், மேடம் வாங்க மேடம், உள்ள வாங்க. வாங்க மாறன். மேடம் என்ன வணக்கம் அமீர் மேடம். நீங்க? உட்காருங்க. எதுக்கு இதெல்லாம்? நீங்க உட்காருங்க. அமீர், கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்கலாம்ல. என்ன நீங்க? இல்ல மேடம், உங்களை திரும்ப கலெக்டரா பாக்குறதுக்கு தானே இவ்வளவு போராட்டம். சாரி அமீர், எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப பெயின் எப்படி இருக்கு? எத்தனை நாள்ல சரியாகும்னு சொல்லிருக்காங்க? மேடம் நீங்க வேலையில ஜாயின் பண்ண போறீங்க. இனிமே நான் பிஸியா இருப்பேன்ல. இன்னும் 2 நாளா நான் டியூட்டில ஜாயின் பண்ணிடுவேன் மேடம். அமீர், ரெஸ்ட் எடுங்க அமீர். ஐயோ, முடிக்க வேண்டிய ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு மேடம். வீட்ல ரெஸ்ட் எடுத்தா நடக்குமா மேடம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் மேடம். நான் தானே சொல்ல சொன்னேன், எனக்கு ஒண்ணு இல்ல மேடம். இல்ல சார், இருந்தாலும் புல்லட் பாஞ்சிருக்குல்ல. மேடம் உங்க பாடி கார்டு சொல்றதுக்கே ஒத்துக்கல, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண.
அதுக்கப்புறம் தான் உங்க பிரதரோட ஆள்ல ஒருத்தர் சுட்டாரு. அதுவும் லேசா உரசற மாதிரி தான் சுட்டாரு. ரொம்ப ஆழமாலாம் இல்ல மேடம். அதெல்லாம் பயப்பட தேவையில்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அமீர். மேடம், நீங்க உழைச்சது கஷ்டப்பட்டது எதுவுமே வீண் போகல. இப்ப அந்த ஆதித்யாவை அக்யூஸ்ட்னு நிரூபிச்சு உள்ள அனுப்பிச்சாச்சல, அது போதும் மேடம். வெல்கம் பேக் டு சர்வீஸ் மேடம். சரி அமீர், நாங்க அப்படியே கிளம்புறோம். ஓகே மேடம். மேடம். சரி வரோம். சரி மேடம். உடம்ப பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வா போலாம். வரட்டா? வாங்க.